இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க்ல வந்து தண்ணி க்ளீனாக போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக திருப்பினாலும் தண்ணி வந்து உங்களுக்கு நிற்காமல் போகும். வினிகர், பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே போடாமல் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அது ரொம்ப ஈஸி மெத்தட் ஆச்சேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு வந்த இன்ஜினியர் வந்து இந்த மெத்தட் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். அது மாதிரி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்த மாதிரி மந்த்லி 1 டைம்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சிங்க் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணிக்கங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து சிங்க் வந்து கிளீனா தான் இருக்கு. இதுல அடைப்பு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அடைப்பு இருக்கு. இப்ப இதுல வந்து பச்சை பட்டாணி எல்லாமே அடைச்சிருக்கு. இப்ப நான் இதை கிளீன் பண்ண போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நாப் மாதிரி இருக்கு, தெரியுதுங்களா? இத வந்து நம்ம கழட்டணும். கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும், கழட்டி எடுக்கணும் நம்ம. இப்ப இத மாதிரி கழட்டுங்க. இது த்ரெட் டைப்ல தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு அழுக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் மேலையும் லைட்டா அதை கிளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடைப்பு உள்ள இருந்தாலும் அது அந்த அதுல நான் முடிச்சிட்டு இருக்க அடியில அது வழியா இது வழியா எல்லாமே போயிடும். நீங்க மந்த்லி 1 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை எடுத்தாச்சு. இப்ப இதை புடிச்சுக்கலாம். குளிச்சுட்டு விட்டீங்கன்னா மொத்த அழுக்கும் வந்துடும், ஃபுல்லா கிளீன் ஆயிடும். இப்ப இதை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்க வீட்டுல சப்போஸ் வெளியில குழா வசதி இருந்ததுன்னா நீங்க குழா போசா திருப்பிட்டீங்கன்னா கூட இது வழியா மொத்த குப்பையும் வெளியே வந்துடும். எங்களுக்கு வந்து குழா வெளியே கிடையாது அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டேன். இப்ப இதை நல்லா ஃபிட் பண்ணிட்டோம். இப்ப இதை ஹோல்ஸ் நான் கையை கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க இன்னொரு மெத்தடும் பண்ணிக்கலாம். அது என்னன்னா இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிட்டு அத ஃபோர்ஸா மேல இருந்து விடணும். இந்த மாதிரி விட்டீங்கனாலும் உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா போயிடும். சிங்க் வந்து அடைக்காது. அந்த ஃபோர்ஸுக்கு நல்லா தண்ணி உள்ள போகும். நீங்க 10 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மெத்தட் வந்து மந்த்லி 1 டைம்ஸ் பண்ணீங்கன்னா போதும். பாருங்க இவ்வளவு தண்ணி சூப்பரா போகுது. தண்ணி நிக்கல பாருங்க. இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.